இவர்களின் கடினமான உழைப்பினால் தான் என்னுடைய முன்னேற்றமே ஆரம்பித்தது. 56 ஆண்டுகள் அங்கே அமெரிக்க தேசத்திலே உண்மையிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எவ்வளவு உண்மை உத்தமமாக அவங்க வேலை செய்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் பெற்றோருடைய பங்களிப்பு என்ன? வாசித்த புஸ்தகங்கள், வைத்திருந்த புஸ்தகங்கள் அத்தனை ஒரு சாக்கில் போட்டு பட்டி மூட்டையாக தூக்கி கொண்டு நான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் முதல் வருஷம் படித்து கொண்டிருக்கிறது தலையில் சுமந்து கொண்டு என்னுடைய அறைக்கு வந்தார். உண்மையிலேயே தமிழ் மனம் மாறாத அந்த டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அந்த வசனங்களை அவர்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடியதை பார்க்குறப்ப உண்மையிலே கேட்க ஆர்வமாக இருக்கு. டாக்டர் கணேசன் ஐயாவை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி எங்களுக்கு. ஜேசி டிவி சார்பில் என்னுடைய நன்றியினை நான் காணிக்கையாக்குகிறேன். ஜேசி டிவிக்கும் ஜேசி டிவியை சார்ந்தவர்களுக்கும் ஐயா சாமித்துறை அவர்களுக்கும் என்னை அன்பான வணக்கத்தை சேர்த்துக்கொண்டு ஆரம்பிக்கிறேன். வணக்கம் ஐயா. 86 வயது இளைஞன், அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது என்று சொன்ன அந்த வாக்கை கொடைக்கானல் போகிற வழியில் கெங்குவார்பட்டி கிராமத்தில் பிறந்த நீங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து எந்த உங்களுடைய அந்த சுற்று கிராமங்கள் பல கிராமங்கள் மத்தியில் முதல் மருத்துவர் என்ற ஒரு பட்டத்தை பெற்று சாதனை படைத்து, அதாவது மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்திலேயே ஒரு தங்க மகனாக கோல்டு மெடலிஸ்டாக அனாட்டமியில் உடல் கூராய்வில் பெற்று மேலும் பல பதக்கங்கள் அந்த ஹோல் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நம்பர் 1 என்ற பல ரேங்குகள் நீங்கள் பெற்று எல்லாமே மெரிட்ஸ், எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் கடவுள் உங்களை மட்டும் நல்ல முறையில் ஒருவர் உழைத்தால் அதற்கு பலன் உண்டு என்பதை நினைக்கக்கூடிய அளவில் இந்த அளவுக்கு கடவுள் உங்களை உயர்த்தியதற்காக முதல்ல கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய பெற்றோருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது குறிப்பாக உங்களுடைய பெற்றோர் ஐயா மகாமணி அவங்கள இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன். அவங்களும் உங்கள் தாயாரும் உங்களுடைய தாத்தாக்கள் பூர்வீகம் இருந்த அந்த கெங்குவார்பட்டிக்கு இன்றைக்கி ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த கெங்குவார்பட்டி உங்களுடைய குழந்தை பருவ அனுபவமும் உங்களுடைய பெற்றோருடைய அந்த கடின உழைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த அதனுடைய உழைப்பையும் இந்த நேரத்தில் ஒரு சின்ன நினைவு கூர்ந்து நம்ம அந்த பேட்டிக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன். மிக நன்றி ஐயா. நீ சொல்லிய பிரகாரம் நான் பிறந்த ஊர் கெங்குவார்பட்டி, கொடைக்கானல் அடிவாரத்தில் இருக்க ஊர், சாதாரண கிராமம். அங்கே முதலாக எங்கள் பாட்டனார் தாத்தா பெருமாள் என்பவரும் அவருடைய மனைவி பொன்னம்மாள் என்பவர் இருவருடைய உழைப்பினால் நான் முன்னுக்கு வந்தேன் என்று சொல்வதில் எனக்கு பெருமை. அத்துடன் என்னுடைய தகப்பனார் மகாமணி, என்னுடைய தாயார் காமக்கால், இவர்களின் கடினமான உழைப்பினால் தான் என்னுடைய முன்னேற்றமே ஆரம்பித்தது. காரணம், அவர்கள் தன் சொந்த சுயநலத்தை கூட பார்க்காமல் தான் சம்பாதித்த சொத்து எல்லாம் அவர்கள் சாப்பிடுவதற்கு இருக்கிறதோ இல்லையோ மிச்சப்படுத்தி எங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சதுல பெருமை எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் உண்டு. அதை தொடர்ந்து எங்கள் அப்பாவுக்கு உண்டு. எல்லோரும் சொத்து வாங்க வேண்டும், சுகம் வாங்க வேண்டும், பொருள் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தருணத்தில் எங்கள் அப்பா படிப்பின் பெருமையை உணர்ந்து எனக்கு ரொம்ப உதவி செய்து படிக்க வைத்தார். ஓ, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க, கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு செய்தி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறப்ப ஏதோ ஒரு புஸ்தகம் தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே உங்கள் தந்தையார் வந்த அனுபவத்தை சொல்லியிருந்தீங்க. அதை கொஞ்சம் வாசகர்களுக்கு சொன்னால் உண்மையிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எவ்வளவு உண்மை உத்தமமாக அவங்க வேலை செய்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் பெற்றோருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நான் அதுக்கு கேட்டு ஆச்சரியப்பட்டேன். அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி நடந்தது? அந்த தருணம் என் இதயத்தை தொட்டது. உண்மையிலேயே என்னுடைய படிப்புக்கு உந்துதல் கொடுத்தேன்னே சொல்லலாம். ஒரு முறை எனக்கு தேவையான புத்தகம் ஒன்று என் வீட்டில் வைத்துவிட்டு போய்விட்டேன். அது என்னுடைய தந்தையரிடம் சொல்லி அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால் என்ன பண்ணார், நான் வாசித்த புஸ்தகங்கள், வைத்திருந்த புஸ்தகங்கள் அத்தனை ஒரு சாக்கில் போட்டு பட்டி மூட்டையாக தூக்கி கொண்டு நான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் முதல் வருஷம் படித்து கொண்டிருக்கிறது தலையில் சுமந்து கொண்டு என்னுடைய அறைக்கு வந்தார். ஓ, பார்த்தவுடன் என் கண்களில் நீர் விழுகிறது. உண்மையிலேயே
நான் மிகவும் மகிழ்வடைந்து அந்த சந்தோஷத்தில் அந்த தகப்பனார் ஒரு அரைக்கல் சட்டை போட்டிருப்பார், வேஷ்டி கட்டியிருப்பார். அது எனக்கு மிகவும் பெருமையும் உந்துதலையும் கொடுத்து இந்த நிலைமையில் தகப்பனார் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்க அது எனக்கு ஒரு உற்சாகம் உணர்ச்சி கொடுத்தது. அதுவே என்னுடைய படிப்புக்கு தூண்டுதலாக அமைந்ததுன்னு சொல்லலாம். உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒவ்வொரு மாணவனும் நினைத்தா மாணவ சமுதாயமே நிச்சயமாக முன்னேறும். ஏன்னா பெற்றோருடைய வலி வேதனைகள் தெரிஞ்சு அவங்களுக்காக அப்பாக்கள் வரும்பொழுது அந்த செயலை பார்த்து பிள்ளைகள் அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பார்க்குறது ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றொரு பெரிய விஷயம், நீங்கள் ஒரு பல்கலை வித்தகர் என்று நான் சொல்ல முடியும். ஒரு சிறந்த ஆரேட்டர், சிறந்த அப்படியே மிமிக்ரி பண்ணக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, சிறந்த முறையில் சாதாரண தமிழ் வழி படிப்பு படித்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மதுரை தியாகராயர் கலைக்கல்லூரியில் நீங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் எப்படி இந்த ஆங்கில அறிவை நீங்கள் படித்து கோல்டு மெடல் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி? என்னுடைய இளமை கால படிப்பு என் சொந்த ஊரிலேயே 5ஆம் வகுப்பு வரை முடிந்தது. பின்பு எங்கள் ஊரில் ஹை ஸ்கூல் மேல்நாட்டு பள்ளி கிடையாது. அதனால் நான் தினமும் 5 மைல் நடந்து போய் வத்தாலக்குண்டுக்கு போய் 5 மைல் நடந்து 5 மைல் 10 மைல் ஒரு நாளைக்கு 10 மைல் நடந்து 10 மைல் நடந்து கெங்குவார்பட்டியிலிருந்து எங்கே நடப்பீங்க? வத்தாலக்குண்டு. அடேங்க அப்பா, அதுலேருந்து பழையபடி ஒரு 5 பழையபடிக்கு 5 மைல் திரும்பி ஊருக்கு வரணும். அது ஃபஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். அப்போ 6வது படித்து முடித்த உடனே அப்புறம் எங்கள் அப்பாவுடைய முயற்சியிலையும் எனக்கு இப்போ நடந்து போக வரதுக்கு களைப்பாக இருந்ததுனால என்னை சோழவந்தான ஹைஸ்கூலில் சேர்த்து விட்டு அங்கே ஒரு ஹாஸ்டலில் தங்குபடியாக ஏற்பாடு பண்ணி விட்டார். அதுக்கு வேண்டிய செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அங்கே போன பிற்பாடு படிப்பு நல்ல முடிய தொடர்ந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிட்டு அப்போ எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். ஆனால் படிப்பில் இருந்தாலும் என் வகுப்பில் 1 முதல் 5, 6, 7 வரைக்கும் வகுப்பு தரத்தில் இருப்பேன். நல்லா படிப்பதுனா என் தகப்பனாருக்கு உற்சாகம் உண்டு. எந்த செலவானாலும் என்ன சொன்னாலும் எதுவும் தயங்க மாட்டார். அப்படி படித்து எஸ்எஸ்எல்சி முடித்தேன். முடித்து விட்டு 1956 எஸ்எஸ்எல்சி முடிக்கிறேன். 56 நாங்களாம் பிறக்கவே இல்லைங்க. 56, 57 ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்போ தான் ஆரம்பி ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் ப்ரீ யூனிவர்சிட்டி இன் தியாகராஜர் காலேஜ் மதுரை தெப்பக்குளம். அங்கே சயின்ஸ் எடுத்து படித்தேன். ஏன்னா கணக்கு எடுத்து படித்தேன். அதனால் கணக்கில் போகிறதுக்கு இடம் கிடைக்கவில்லை. அது ஃபஸ்ட்டு குரூப். அப்போ ஃபஸ்ட்டு குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப். ஃபஸ்ட் குரூப் இடம் கிடைக்காதனால நான் சயின்ஸ் எடுத்து படித்து சயின்ஸுமே தேர்ச்சியாக அதில் அட்வான்ஸ் இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் கொடுத்துட்டாங்க. தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ நம்ம ஊரில் இருந்த ஒரு பெரியவர், ஒரு பிஏ கிராஜுவேட்டு, பேர் முகமது யூசுப். முகமது யூசுப். அவர் எனக்கு ஒரு லிஃப்கோ டிக்ஷனரி கொடுத்தாரு. லிஃப்கோ டிக்ஷனரி. எனக்கு இந்த ஷேக்ஸ்பியரில் எல்லாம் இங்கிலீஷாக இருந்ததுனால மேலவர் தமிழ் மீடியத்துலேருந்து ஆங்கில மீடியத்துக்கு போனால் சிரமம் இருந்தால் டிக்ஷனரி எனக்கு மிக மிக உரசுவலாக இருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் இந்த டிக்ஷனரி பார்த்து அதை நான் நடைமுறையில் உபயோகிக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு மிக முந்துதலாக இருந்தது. அதனால் எந்த விதமான தோல்வியும் இல்லாமல் ப்ரீ யூனிவர்சிட்டி பாஸ் பண்ணி மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணேன். மெடிக்கல் அப்ளை பண்ணவர் எனக்கு ஸ்டாலினி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிது. அப்போ நாங்கள் முதல் பியூசி செட்டு. அப்போ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி ப்ரீ ப்ரொஃபஷனல் ப்ரீ மெடிக்கல் ஒரு வருஷம் என்னை திருச்சியில் போட்டாங்க எல்லோரும். திருச்சி நான் சொல்லுவேன், திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் தான் என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி எனக்கு கட்டுப்பாடு ஒழுங்கு கற்றுக் கொடுத்தாடும். டாக்டர் அப்துல் கலாமை போல உங்களை உருவாக்கியக்கூடிய ஒரு தளம் என்று நான் பார்க்குறேன். அதனால் எப்போ படிக்கணும், எப்போ தூங்கணும், என்னென்ன பாடம் படிக்கணும் ஒழுங்கை கற்றுக் கொடுத்து அங்கேருந்து பார்த்துருப்பார்கள். உண்மையில் அதை நான் பெருமையாக சொல்வேன். அதுதான் என் வாழ்க்கையில் படிப்பிற்கு உந்துதலை கொடுத்தது. அதில் எல்லாம் நாங்கள் படித்த அத்தனை பேரும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் போகிறோம். 1958 57 திருச்சி, 58 ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் போகிறோம். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் போய் அங்கே படிச்சிருக்கும் போது அங்கே ஃபஸ்ட்டில் அனாட்டமி, ஃபிசியாலஜி 2 சப்ஜெக்டு. அதில் நான் அங்கே போய் இப்போ நான் சயின்ஸ் படித்ததில் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு.
இந்த தவளைகளை செக் பண்ணுறது, ரேபிட்களை அறுத்து பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் உண்டாதனால நான் அனாட்டமியில் ஆரம்பத்துலேருந்து உண்மையிலேயே போகிறதுக்கு முன்னாலே படிச்சுட்டு போயிடுவேன். பாதத்தை அதை பிடிச்சி படிச்சுட்டு போயிடுவேன். இதனால் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுது. அதில் வாத்தியார் கேட்குற கேள்விகள் பதில் சொல்ல எனக்கு உற்சாகமாகிடுது. அதனால் அது நல்ல படிப்பை தூண்டுறதுக்கு ஒரு ஆத்துப்பாடு. அதனால் அந்த அனாட்டமியில் கோல்டு மெடலுக்கு நான் செலக்ட் ஆனேன். ஆஹா, ஓ இல்லை, நான் ஒன்றாவது கேண்டிடேட் செலக்ட் பண்ணி கோல்டு மெடல் பெற்றேன். அதில் வச்சு அடுத்து செகண்ட் இயரில் பெத்தாலஜி அதெல்லாம் படித்தோம். ஆனால் அதில் அப்பீர் ஆகினேன். இருந்தாலும் அதில் ப்ரைஸில் எக்ஸாம் பண்ணேன். கடைசி ஃபைனல் இயர் MBBSல ஐ அப்பீர் ஃபார் அ ஓப்பன் காம்படிஷன் இன் மெடிசன். ஓ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஓ வெல் டன். அப்புறம் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எங்கள் பேட்சில் நான் தான் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட். அதுக்கு சர்டிஃபிகேட்டில் வச்சுருக்கேன். ஓ ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு பெரிய மன நிறைவாக இருக்கிறது. நீங்கள் ஒரு லிஃப்கோ டிக்ஷனரி உங்கள் வாழ்க்கையை மாற்றின அந்த டிக்ஷனரி இப்போ அதை எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதை திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை ஆகிப்போட்டுது. அதனால் நான் MBBS முடிச்சுட்டு ஊருக்கு போனார் அவர்கிட்டயே கொண்டு கொடுத்துட்டு அவர்கிட்டயே திருப்பி கொடுத்து அவர்கிட்டயே திருப்பி கொடுத்து நன்றி சொன்னேன். வாங்கினவங்க யாரும் திருப்பி கொடுத்த வரலாறு கிடையாது. இப்போ இருக்கிற இடம் தெரிஞ்சால் என்ன ப்ரைஸோ என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் அதை ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதை விட நீங்கள் ஒரு சாதனையாளர் என்பதை நான் பார்க்குறேன், ஆச்சரியப்படுறேன். 56 ஆண்டுகள் அங்கே அமெரிக்க தேசத்திலே ஒகாயா அதில் மிக தலை சிறந்த முறையில் அங்கே இருக்கக்கூடிய போய் ஒரு தலை சிறந்த மருத்துவராக அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எமர்ஜென்சி எல்லா இதுலேயும் ஒரு முன்னணியாக இருந்து அந்த நாட்டு மக்களினுடைய இருதயத்தில் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் அவங்களுடைய எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்க வச்சு அந்த கண்ட்ரியிலேயே உங்களை பாராட்டக்கூடிய அளவில் ஒரு தலை சிறந்த மருத்துவராக இன்று வரை அமெரிக்க தேசத்தில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. குக் கிராமத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய அமெரிக்க கலாச்சாரத்தை சீரழிவில் மாட்டாமல் அங்கே எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வெற்றிகரமாக வர முடிஞ்சு அந்த அனுபவங்கள் நிச்சயமாக நாம் இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாகும். அதை பற்றி நிச்சயமாக MBBS பாஸ் பண்ண பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக 5 வருஷம் கவர்மெண்ட்டு சர்வீஸில் வேலை பார்த்தேன். இங்கே மதுரையில் தான் 3 வருஷம் பொன்னகரத்துலேயும், 1 வருஷம் நாகப்பட்டினத்துலையும் அசிஸ்டன்ட் சரியாகும், 1 வருஷம் கபிஸ்தலம், அப்படி ஒரு 3 வருஷம் மொத்தம் 5 வருஷம் ஒர்க் பண்ணி பிற்பாடு எனக்கு மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று ஆசை. 2வது எனக்கு பெரிய குடும்பம், 4 தங்கைகள். என் அப்பாவுக்கு இந்த சொத்து மற்ற வேணும்லாம் என் மேலே செலவழிச்சு விட்டார். அதனால் குடும்ப பொறுப்பு என் மேலே அதிகமாகிடுச்சு. அதனால் நான் படிக்கவும் வேணும் சம்பாதிக்க வேணுங்கிற ஆர்வத்தில் என்னுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் வைத்து என்னுடைய நண்பர் ஒருவருடைய உதவினால் அவருக்கு எனக்கு ஒரே நாள் கல்யாணம். ஒரே வருஷத்தில் திருச்சியில் பேர்ந்தோம். ஒரே நாள் 2 பேர் ரெகுலர் ஸ்டூடெண்ட். அவர் பேர் டாக்டர் ராபர்ட் வில்லியம், பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் என்னுடைய நாகப்பட்டினத்துக்கு அவர் ஹனிமூன் வந்த நேரத்தில் அவர் அமெரிக்காவை பற்றி பேசியிருந்தோம். நாங்கள் 20 நாங்கள் இப்போ மெடிக்கல் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது அமெரிக்கன் நடத்திய எஜுகேஷனல் கவுன்சில் ஃபார் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேஷன் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணோம். ஓ பெர்மனன்ட் சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணேன். அப்போ நான் நினச்சி கூட போக்கல அமெரிக்காவுக்கு போகணுன்னு. அது வாங்கி போட்டு 5 வருஷம் வேலை பார்த்தாரு. இவர் என்னுடைய நண்பர்கள் வந்தவர் கூட 2 பேரும் சம்பாஷணை பேசுகிற போது சில பேர் அமெரிக்காவில் இருந்து கேள்விப்பட்டு நாங்கள் எங்களுடைய சர்டிஃபிகேட்டை வச்சு எங்களுடைய கிரெடிட்டை வச்சு அப்ளை பண்ணி உடனே 4 வருஷம் படிக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடச்சி. அவர் மயக்குனர் அனஸ்தீசியா 2 பேரும் சேர்ந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தோம். ஒஹாயோவில் யங்ஸ்டவுன் ஒரு ஊரில் அங்கே வேலை பார்த்தா அங்கே எனக்கு பிள்ளைகள்லாம் பிறந்து அங்கே படித்து முடித்த பிற்பாடு வேலைக்கு போகணும். அப்போல்லாம் ஸ்டைப்பெல்லாம் கொடுத்தேன். அதனால் நான் ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். அதை வச்சு என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், 4 தங்கைகள். அங்கேருந்து 4 தங்கைகள் அங்கேயே இருந்து வந்து அவங்களுக்கு நம்ம கல்ச்சர் வேறு அவங்க கல்ச்சர் வேறு. ஏன்னா இந்த பொறுப்பு பூரா என் மேலே. இந்தியாவினுடைய பிள்ளைகளை வளர்த்து இந்திய கல்ச்சரில், அமெரிக்கன் கல்ச்சரில் அந்த பிள்ளைகளை அமெரிக்கன் கல்ச்சரில் வளர்க்க வேண்டும். ஏன்னா உண்மையிலேயே நான் பெருமைப்படுவது என்னவென்றால் நான் என் குழந்தைகளை ஆரம்பத்திலேருந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். ஓ அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் கிண்டர் கார்ட்லேருந்து அந்த ஊரில் என்ன பேர் மேரியன் ஒஹாயோ அங்கே வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலுன்னு ஆரம்பித்தோம். ஒரு ஃபாதர் ஆரம்பித்தார். அதில் என் சில்ட்ரன்லாம் முதல் 2 பிள்ளைகள் மூத்த பிள்ளை 2 பேரும் கிண்டர் கார்ட்லேருந்து 1st கிரேட் 2nd கிரேட் 5th கிரேட் வரைக்கும் படிக்க வச்சோம்.
இப்போ அங்கே இருந்து நான் வேலை பார்த்துட்டு இன்னொரு ஊர் நான் தனியாக ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணேன். அங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி ரூமில் வேலை பார்த்துக்கிறேன். அப்புறம் பக்கத்து ஊரில் போய் நானே சொந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இன்டர்னிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன். இன்டர்னிஸ்ட்டாக கன்சல்டண்ட்டாக என்னுடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸை டிஃபின் ஒஹாயோ இந்த ஊரில் ஆரம்பித்தேன். அது வந்து கிளீவ்லேண்ட் கிளினிக்கு பக்கம், அதுக்கும் ஒரு 100 மைல். அங்கே நான் இன்டர்னிஸ்டாக தான் ட்ரெயின் ஆனேன், எம்டி. அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எமர்ஜென்சிலையும் குவாலிஃபை பண்ணி எமர்ஜென்சி டிகிரி வாங்குறதுனால அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு டைரக்டர்ஷிப் கொடுத்தாங்க. தே அப்பாயிண்டட் மீ அஸ் அ டைரக்டர் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன். அதனால் நான் வந்து ஐ ஹேட் அ கார்பரேஷன். நானும் இன்னும் 2 அதர் டாக்டர் சேர்ந்து 3 பேர் ஒரு கார்பரேஷன் வந்து ஹாஸ்பிட்டல் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வி ப்ரொவைடட் 24 hour room coverage. அதில் I used to work one day and other doctors will work the other days. In between and other days I will work my consultant as an internist. So I had 2 jobs. One as a director of emergency medicine and also I was managing the director of emergency technicians, EMTs, EMTs, emergency service. அவங்களுக்கு I gave them the coaching. I wrote the protocol actually, as a matter of fact. Getting kind of protocols from all other hospital and selecting the important things, whatever is needed. நமக்கு என்ன தேவையது அந்த மாதிரி பார்த்து 2 பேர்ட்டும். அப்போ குழந்தைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கும்போது ஹைஸ்கூலுக்கு பாரு இல்லை அங்கேருந்து மேரியன்லேருந்து வந்து நான் படித்த இடத்துல கேத்தலிக் ஹைஸ்கூல் தான் சேர்த்து விட்டேன். அங்கே தான் எல்லாம் படித்தாங்க 6th standard ஹைஸ்கூல் வரைக்கும். பைபிள் ஸ்டடிஸ் ஒரு சப்ஜெக்ட், அதில் அவங்க பாஸ் பண்ணால் தான் கிராஜுவேட் ஆகலாம். அதனால் என்னுடைய வேலை, என்னுடைய டைரக்டர்ஷிப், இன் அடிஷன் டு பிள்ளைங்களை எங்கேயாவது ஸ்கூலுக்கு ப்ரோக்ராம் கூட்டிட்டு போகிறது, ஸ்பீச் காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறது, மற்ற ப்ரொஃபஷன்ஸுக்கெல்லாம் நான் தான் குழந்தைகளை தூக்கிட்டு போகணும் கூட்டிக்கிறேன். ஒய்ஃப் வந்து பார்த்துக்குருவாங்க. இல்லை ஆனால் டிரைவ் தெரியாது, கடைசியில் டிரைவ் கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு இப்படி இருக்கும்போது எனக்கு 2 குடும்பம் ஆகி போச்சுங்க. உள்ளுக்கு இருக்கும்போது ஒரு குடும்பம் நம்ம இந்தியாவில் எங்கள் 4 சிஸ்டர்ஸ். அப்போ எங்கள் அப்பா ஈரோடு இருக்கும்போது 1978 என் பிள்ளைகளை வந்து இதை எப்படி நம்ம நாட்டில் படிக்க வைக்கணும்னு கொடைக்கானலில் போய் படிக்க வைக்கணும்னா என்னுடைய நண்பர்கள் மூலம், உயர்திரு ஜெயராஜ் நாடார் ஃபேமிலி மூலம் அரேஞ்ச் பண்ணி கொடைக்கானலில் சேர்க்கறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய தாப்பனார் இறந்து விட்டார். ஒரு நல்ல குடும்பம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. உங்களுடைய துணைவியார் அவங்க லீலாவதி, அதே மாதிரி 5 குழந்தைகள். இந்த 5 குழந்தைகளுக்குமே அமெரிக்க தேசத்தில் ஒரு குழந்தை மட்டும் இங்கே பிறந்துச்சுன்னு சொல்லி மீதி எல்லா குழந்தைகளும் அமெரிக்க தேசத்தில் பிறந்திருக்காங்க. இந்த 5 குழந்தைகளுக்குமே ஒரு நல்ல இந்து பெயரும் அதில் ஒவ்வொரு தலைவருடைய பெயரும் அந்த பிள்ளைகளுக்கு வச்சு இன்றைக்கி அந்த பிள்ளைகள் அங்கே மிக ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய அளவில் அந்த பிள்ளைகள் நீங்கள் உருவாக்கி வந்திருக்கிறதுக்காக உண்மையிலே ஆச்சரியம். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், ப்ராஃபட்டிக் வேர்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. யூ ஆர் ஏ ஒர்க்கஹாலிக், யூ ஆர் கமிட்டட், டெடிக்கேட்டட், ஒரு சின்சியாரிட்டி என்று உங்களை நம்ம சொல்ல முடியும். அப்படி நீங்கள் வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் அந்த குடும்பங்களில் உங்கள் பிள்ளைகளுடைய அந்த வேல்யூஸ், ரிலேஷன்ஷிப், அதை பற்றி ஒரு சொல்லும்படி நான் போடுறேன். பிள்ளைகள் பிறந்து வளர்ந்தால் அமெரிக்காவில் இருந்ததுனால இவங்க நம்மளும் தெரியும், நம்ம இந்தியன்ஸு நம்முடைய ஸ்கின் கலர் வேறு மாதிரி இருக்கும். பட் வெள்ளையர்களோடு நம்ம போட்டி போட்டு படிக்க வேண்டும். அதனால் என் மனதில் ஓடினா நம்ம பிள்ளைகளை அந்த நிறைவேற்றுமையிலிருந்து சிக்காமல் இருப்பதற்கு நம்மளை நம்மளாமே தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதனால என்னுடைய பிள்ளைகள் உண்மையிலேயே படிப்பில் முதல் தரமாக இருந்தது. முதல் 1, 2, 3 தரத்துக்குள்ள தான் இருப்பாங்க. ஆக்சுவலி குழந்தைகளுடைய நேரங்களை வேணால் அடிக்கக்கூடாதுக்காக அவர்களை மியூசிக்கு, இது ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் சேர்த்து விட்டு அவர்களை அதுலேயும் ப்ரொஃபஷனாக வச்சான். முதல்ல என்னுடைய மகன் வந்து அந்த ஓப்பன் காம்படிஷனில் இவர் செலக்டட் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் த ஸ்கூல், கேத்தலிக் ஹை ஸ்கூல். வெரி குட். அப்புறம் இந்த 2வது சன் வைஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டு. அப்புறம் ஸ்போர்ட்ஸில் மை சன் வாஸ் இன்ஸ்ட்ரக்டர் டு டென்னிஸ். சித்ரா தஹு இங்கே வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து ஹி வாஸ் நம்பர் 1 பிளேயர் இன்
டென்னிஸ். ஆம்பேல ஒர்க் பண்ணக்கூடிய ஓகேங்க. அது கடைசி பையன் பேர் ராதாகிருஷ்ணன். அவன் தான் சித்திர பௌர்ணமி நாவத்தில் வச்சிருக்கீங்க. அவங்க ராதாகிருஷ்ணன் நம்ம ஜனாதிபதி பேர் ராதாகிருஷ்ணன். அந்த ராதாகிருஷ்ணன் வந்து விக்டோரியன் வேலடிக்டோரியன் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ். So அவனுக்கு கொடுத்து I was selected as a president and at the same time he was the champion of that school for tennis. Amazing, wonderful, wonderful. What about your grandchildren? grandchildren பண்ணுறேன். அவங்க எல்லாம் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்ததுனால நான் என் பிள்ளைகளை இந்தியாவில் படிக்க வைக்க வேண்டிய ஒரு ஆசை இருந்தது. நம்முடைய மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசை இருந்தாலும் நான் முதல்ல ஒரு 5 வயது வரைக்கும் அவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணேன். வெரி குட். உட்காந்து டீச்சர் மாதிரி உட்காந்து போர்டெல்லாம் போட்டு அந்த ஆனாவன புஸ்தகங்கள்லாம் எங்கள் ஃபாதர் வாங்கி அனுப்பி முடித்தேன். ஆனால் எங்கள் ஃபாதர் இறந்த பிற்பாடு இந்த பிள்ளைகளை நம்ம அனுப்பி வைக்கக்கூடிய சூழ்நிலை வேறு கவனிக்கக்கூடிய ஆள் இல்லை. என்னால் நான் அமெரிக்காவில் தொடர்ந்து படிக்க வச்சேன். இன்னும் 5 வயது வரைக்கும் அவங்களுக்கு நம்முடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கு மேலே போகிறபோது அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் பிறகு ஜான் ஜோன் லைல் சுபதா அப்படி இப்படி வர்ற போது அதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியலை. அதை ஒத்துக்கிறது தான் வேணும். அதில் எனக்கு ரொம்ப ஐ ஆம் அஷேம்ட் ஆஃப் நாட் பீயிங் ஏபிள் டு டீச் தமிழ் டு மை சில்ட்ரன். ஆனாலும் கூட அந்த முறைப்படுத்தி அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. நீங்களுமே ஒரு காந்தியடிகள் எப்படி வெளிநாட்டுக்கு போகிறப்ப அவங்க அம்மா சத்தியம் வாங்கி எப்படி அனுப்புனாங்களோ அதே மாதிரி எந்த விதமான உங்களுக்கு வந்து குடிப்பழக்கங்களோ புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கங்களோ வேறு அந்த கலாச்சார சீரழிவுகளோ வேறு எந்த விதமான ஒரு சகவாசமோ இல்லாமல் ஒரு உண்மை உத்தமாக நீங்கள் வாழ்ந்தது மாதிரி உங்கள் பிள்ளைகளும் இன்றைக்கி அவங்க வந்து உங்கள் பேரை சொல்கிற மாதிரி இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அதை விட ஒரு பெரிய நற்சான்று வேறு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் விரும்பக்கூடிய ஒரு கேள்வி, அமெரிக்காவில் தலை சிறந்த தலைவர்கள் இருந்திருக்காங்க. அந்த நாட்டு சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு பெரிய இங்கிலாந்திலிருந்து அந்த கண்ட்ரி உருவானதுக்கு பிறகு அதில் ஒரு 2 தலைவர்கள் மட்டும் யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு முதல்ல நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது. ஆரம்பத்திலிருந்து தகப்பனார் தோல் செருப்பு தைச்ச தொழிலிருந்து வளர்ந்த அந்த ஆப்ரஹாம் லிங்கன். ஆஹா, 12 முறை வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு அதுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியான ஒரு மாபெரும் பெருமை இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அடுத்தபடி நம்ம சொல்ல வேண்டியது பில் கிளின்டன் அண்ட் மார்ட்டின் லூதர் கிங். மார்ட்டின் லூதர் கிங் அவர் வந்து மகாத்மா காந்தி அடிகளுடைய கோட்பாடுகளை வச்சு தான் அடிமைத்தனத்தை அகற்றுறதுக்கு முயற்சி பண்ணார். ஐ ஹாவ் எ ட்ரீம் ஒரு பெரிய பவர்ஃபுல் ஸ்பீச், உலகத்திலேயே சிறந்த ஸ்பீச். ஐ ஹாவ் எ ட்ரீம், ஒன் டே ஐ வில் see the white and black people will walk together hand in hand அப்படின்னு பேசி உலக புகழ்பெற்ற பேச்சு. அதனால தான் இன்னைக்கு இவர் ஜனாதிபதி ஆக முடிச்சு. ஒபாமா இன்னைக்கு ஜனாதிபதி ஆறாருன்னா அவருடைய பெரிய பங்களிப்பாக பார்க்க முடியும். ஆமாங்கய்யா, அது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னங்கன்னா அமெரிக்காவிலேயே அடிமைத்தனம் உண்டானது. அடிமைத்தனம் உண்டாகின இடத்துல ஒன்றை பார்த்தா கருப்பேன்னு பார்த்தா வெள்ளையின்னு வித்தியாசம் பார்க்கக்கூடிய அளவில் இருந்த நாட்டில் அடிமை உண்டான நாட்டில் அடிமை தளர்த்து ஒரு அடிமையே பிரசிடென்ட் வந்த வேறு எங்கேயும் வருவாது முடியாது. நிச்சயமாக. இப்போ அதில் நம்ம வெவ்வேறு விதமான வேறுபாடுகளால் நம்ம இந்தியாவில் பிரிக்கப்பட்டிருக்கு. அது நம்ம முடியாததுனால முடியாது. அதனால் அது என்னென்னா கலர் வேற்றுமை எங்கள் பெரிய தலைவர் தாடி அதுக்கு தலைவர் தானே அவர். நிச்சயமாக அப்படி இருந்தது தலைவர் அதை உடைச்சி ஒரு அடிமைத்தனத்தை உடைச்சி ஒரு அடிமையே ஒரு நாட்டுக்கு பிரசிடெண்ட்டாக வரலான்னா அது நம்மெல்லாம் ஆதரிக்க வேண்டியதுதான். அது ஒரு நல்ல 2 தலைவர்களை சொன்னீங்க, உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அதில் பல விருதுகள் நீங்கள் பெற்றிருக்கீங்க. உங்களுடைய 10 மைல் ஒவ்வொரு நாள் நீங்கள் நடந்திருக்கிற செய்தியெல்லாம் உண்மையிலேயே புல்லரிக்கக்கூடிய ஒரு லிஃப்கோ டிக்ஷனரி உங்கள் வாழ்க்கை தலையெழுத்த மாற்றியது நம்ம கேட்குறப்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு தங்க மகனாக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய ஆற்றல்கள் இந்த மிமிக்ரியிலையும் சரி ஒரு பல்வேறு ஆற்றல்கள் நான் இருக்கிறத பார்த்துருக்கேன். உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்லக்கூடிய அளவில் எதை நீங்கள் சொல்லுவீங்க? இது ஸ்கிரிப்ட்னு சொல்கிற போது ஆக்சுவலாக நமக்கு பலவிதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது வந்து திரையுலகம். நிச்சயமாக திரையுலகத்தில் அந்த காலத்தில் சிறந்து விளங்குறது சிவாஜி கணேசன். அதில் ஏதோ ஒரு படங்கள் சிவாஜி கணேசன் வந்து எனக்கு 1952-54 மனோகரா என்ற படம் வந்ததில் அந்த
சபை சீர் தர்பார். தர்பார் புருஷோத்தமர் மன்னர் புருஷோத்தமர் பத்மாவதி அவர் பிறந்த குழந்தை தானே. அப்போ அவர் தண்டனை பெற்று புருஷோத்தமர் மனோகரன் தப்பு செஞ்சுட்டாருன்னு வசதியில் தப்பு செய்கிறவர் சங்கிலியை பிணைஞ்சிக்கோ அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அப்போ கோர்ட் சைனுக்கு வர்றாரு. இப்போ அதெல்லாம் பேசி காமிக்கிறேன். எனக்கு அது நீங்கள் சொல்ல முடியுமா? இங்கே 86 வயது இளைஞன் எப்படி தன்னுடைய மெமரியில இருந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு அந்த ஆற்றல், அவங்களுடைய அந்த உற்சாகம், உண்மையிலேயே தமிழ் மனம் மாறாத அந்த டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அந்த வசனங்களை அவர்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடியதை பார்க்குறப்ப உண்மையிலே கேட்க ஆர்வமாக இருக்கிறது. ஐயா, தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்க. மன்னர் புருஷோத்தமர் மனோகரன் செய்த தவறுக்கு வசந்த விழாவில் சபைக்காக அவனை சங்கிலியால் பிணைந்து சபைக்கு அழைத்து வரும்போது ஆணையிட்டிருக்கிறார். அப்பொழுது மனோகரன் இந்த சபைக்கு வருகிறார். புருஷோத்தமர் கேட்கிறார், மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள், தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ. கட்டளையா இது? கரை காண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் மின்னும் வயரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முட்டையே தமிழ் பெண்ணே என்று தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே இட்டு என் வீரனே, விழி நிறைந்தவனே, வீரவழி வந்தவனே என்றெல்லாம் யாரை சீராட்டி பாராட்டியோ அவனை, அந்த மனோகனை சங்கிலியால் பிணைந்து சபரியை நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்று தங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? நீதியின் இருக்கும் குற்றவாளி யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? தந்தை போன் தமையனாகல்ல, பிரஜைகளில் ஒருவனாக கேட்கிறேன். கொலை செய்தேனா? கொள்ளையடித்தேனா? நாட்டுக்கு கொள்ளை நெறி வேலை தான் செய்தானா? குற்றம் என்ன செய்தேன்? குற்றம் என்ன செய்தேன்? கூற மாட்டீர்களா? நீங்கள் கூற வேண்டாம். இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மரபு கொடுப்பிருந்த மாவீரர்கள் இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள், மக்களின் குரல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறட்டும் என்ன குற்றம் செய்தேன் என்று. குற்றத்தை மகாராஜா கூர்த்தார் வேண்டும், குற்றத்தை மகாராஜா கோர்த்தார் வேண்டும், குற்றத்தை மகாராஜா. இது உங்களுக்கு சம்பந்தமில்லாதது. சபைக்கு வருவானேன். குடும்பத் தகராறு குழுமண்டத்து ஒரு விசித்திரத்தை சரித்திரம் என்று தான் முதலாக சந்திக்கிறது மகாராஜா. நீ வசந்த விழாவில் செய்த தவறுக்காக வசதி செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்குத்தான் காரணம் கேட்கிறேன். ராஜ்யசபையில் அரசனை எதிர்த்து பேசுவதில் ஏன் தண்டனை தெரியுமா? முறைப்படி வந்த ராணி சிறைச்சாலைக்கு அழைத்துவிட்டு மூலையிலே கிடந்தவர்களுக்கு முடிச்சுவட்டியவர்கள் அழைக்கப்படும் தண்டனை விட குறைவானான். மனோகரா, நீ சாக தெரிந்துவிட்ட. ஆமாம், நீங்கள் வீரனாக இருந்தபோது பிறந்தவன் அல்லவா? சாவி எனக்கு சாதாரணம். கடைசி கேள்வி, அரசன் உத்தரவு நிறைவேற்றப் போகிறா இல்லையா? அரசன் உத்தரவு என்ன? ஆண்டவன் உத்தரவுக்கே ஆரம்பித்தவர் மகாராஜா. தாயார் சிறை செல்ல வேண்டும் என்று கேள்விப்பட்டவன் அடங்கி கிடக்கணும். ஆம்பை, தந்தைக்கும் தாய்க்கும் வித்தியாசம் தெரியாத மூடனே, தாயின் தந்தையின் கட்டளை கேட்டு தாயின் தலை வீசிய பரசுராமை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? பரசுராமன் அவதாரம் மனோகரன். கடைசி கேள்வி, என் கேள்வி நிறைவேற்றப் போகிறா இல்லையா? மனோகரன் மன்னிப்பு கேட்க வேணும். ஆமாம், அதுவும் அரைநொடி என்ன? அதற்குள்ளாகவே யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமலை வெள்ளி கோமேரிசிகளை கூவம் குயில் குதிக்குமான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணப்பட்டிக்காரின் கொல்லிக்கண்ணுகளை கொடியினாக்கையில் கூறுவாளுக்கு இரையாக்கிவிட்டு அதை இதைத்தால் உண்மையும் உமக்கு பக்கத்துறையாக வந்த பட்டாளத்தை பிடமாக்கிவிட்டு இந்த சூரிய வேலை சுத்தப்பட்டவர்களை ஒரே சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சொல்லும் ஆளுநர் என் அன்னையிட ஓடி மன்னிப்பு கேட்கும். நிறைவேற்றிட்டுமா உத்தரவை? தயார்தானா? ஏன் தயங்க வேண்டும்? புருஷோத்தமர் பொருளே போய் வாழெடுத்தால் வையம் கழகம் அவரா இப்படி பயப்படுகிறார்? பாவம், வேலியின் கோர்மை சுவைத்த விரல்கள் இந்த வஞ்சகின் விரலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறது. பாசறை பார்வையில் கிடந்த நெஞ்சம் அந்த பாம்பாட்டத்தின் பாவத்தில் வளைத்துக்கிறது. கோட்டை கொட்டங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டிச்சீவி நிலத்தில் குளிர் காணுகிறது. போதும், நிறுத்து. ஊர் பேசுகிறது, உலகம் பேசுகிறது. ஆமாம், நீ வேசியம் என்று ஏன் கேட்பதற்கு ஆசையாக திருப்திப்பாக இருக்கிறதோ? 1000 முறை சொல்வேன் நீ வேசியம் என்று. கிவினியன் கையே கொடுகாலை புருஷோத்தமரே, பொருத்துக்காரின் உருட்டு வழியிலே உலகத்தை காண்பரே, மானம் ஒன்றே பெரிதென வாழ்ந்த பரபரவுகளை மாசாக வந்தவரே, குளிர்களை கொல்லிக்கட்டை என்று கூறிய குளிர் மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாச மதிவாரரே, என் தாய் அன்பின் இருப்பிடம் அறநீரின் பிறப்பிடம் வாயு வைக்கம் அவர்கள் அங்கங்களை துட்டியது துணிவிருந்தால் தோல்லையை வலுவிருந்தால் எடுத்துக்கொள்ள வாழை தடுத்துக்கொள்ள விழுந்த வாழை அல்லது அந்த தலுக்குக்காரின் குறுக்கு சிரிப்பிலே கொலையாகி விட்டிருந்தால் ஓடும் ஓலமிட்டு ஓடும் ஓங்கார கூச்சில் ஓட்டும் புறநாட்டின் பெருமை மறைக்க வந்த புலிக்காதே ஓடும் கலிகத்து பிறனின் பெருமை காரிர்களை கால் பிடலில் ஓடும் ஓலமிட்டு ஓடும். ஏன் அவமானமாக இருக்கிறதா? ஏன் அன்னை தூசித்த சின்னஞ்சிறு புலிவே ஏன் சிலையாக மாறிவிட்டது? பரிவாகன பக்தன் பூசி வந்திருக்கிறான். அப்படியே நெல்லும் அசையாமல் நெல்லும் இந்த சித்தவேல்கார ரத்தத்தால் நமக்கு அபிஷேகம் வெள்ளைச்சேரி பட புகழ்வீரே முகபோதியில் அந்த பள்ளை உணர்த்து அதிகரி செய்கிறேன். அற்புதம். கேட்கும் பொழுது டாக்டர் கலைஞர் இருந்திருந்தாங்கன்னா ஒரு
மிக ஆச்சரியப்பட்டிருப்பார். அவருடைய வெற்றி எப்படி இந்த தமிழகத்தில் பிரதிபலிக்குங்கிறது இது வந்து இப்போ தெரிகிறது. அது திரைப்படத்தில் வந்து பலர் கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதை பாசிட்டிவ் எனர்ஜி வேவாக எடுத்து நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை மிக அற்புதமாக செஞ்சீங்க. ஒன்று மட்டும் அதில் கேட்டுக்கிறேன். பல இதுகள் நீங்கள் வந்து இவ்வளவு இதாக இருக்கிறனால ஒரு பெரிய புரட்சியே படுத்தினது பராசக்தி. அந்த காலத்தில் பராசக்தி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த கோட் சீன்ங்கிறது வந்து ஒரு இன்னைக்கு வர உலகமே பாராட்டக்கூடிய ஒரு சீன். மறக்க முடியாது. அவர் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அந்த இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு அந்த திரைப்பட சீனில் அவன் ரொம்ப வறுமை கோட்டுக்கு இடையில நின்று அவனை எல்லாரும் ஏமாற்றி அவனை ஒரு குற்றவாளியாக நிறுத்தி அந்த இடத்துல நிற்கிறப்ப நீதிபதி முன்பு அவன் பேசக்கூடிய அந்த அஞ்சா நெஞ்சம் படைத்த ஒரு இளைஞனை பார்க்கக்கூடியது. அது ஐயானால அது சொல்ல முடியுமா? அதை முயற்சிக்கிறேன். சிவாஜி கணேசன் கோர்ட்டுக்கு வருகிறாரு. கோர்ட்டில் முடிந்தால் சொல்லுங்க. மகிழ்ச்சியாக சொல்கிறேன். நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்திக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. என் வழக்கு விசித்திரமும் அல்ல, நான் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக காணக்கூடிய ஜீவன்களில் நானும் ஒருவன். கோயிலை குழப்பம் வருவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோயிலே குழப்பம் விளைவித்தேன். கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியோரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரி தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வருஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. இல்லாத யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கேன் என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலம் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் பெறுகிற மீன். அதை போல என்னை குற்றவாளி என்கின்றார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் சற்று பின்னோக்கி பார்த்தால் அவர் கடந்து வந்த காட்டார்கள் எத்தனை என்று பார்க்க முடியும். என் வார்த்தையை குயில் பாட்டொலிக்க குயில்கள் நிறைந்ததில்லை, படம் எடுத்தால் பாம்புகள் நிறைந்திருக்கிறது. கொஞ்சம் நெஞ்சு தேண்டதில்லை, தீயை தாண்டி இருக்கிறது. கேளுங்கள் கதை, கேளுங்கள் கதை. தயவு செய்து தீர்ப்பு எழுதுவதற்கு முன் கதை கேளுங்க. தமிழ்நாட்டிலே இந்த திருவட்டத்திலே பிறந்தவரான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலைவிக்கு நான் மட்டும் இருந்தவன் ரங்கூன். அது என் உயிர் வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்திலே இருக்கும் தங்கை காண வந்தேன். மோசடி வழக்கிலே சிக்கி உங்கள் முன் குற்றவாளி கொண்டே நிற்கிறார் இந்த ஜாலக்காரி ஜாலி. அவர் வலையில் விழுந்தவர்களில் நானும் ஒருவன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, கைம்பெண்ணாக. கையிலே குழந்தை, கண்ணிலே நீர். கல்யாணி இறந்தால் கல்யாணிக்கு நான் அழுந்தேன். கல்யாணிக்கு ஆதரிக்க பலர் வந்தார். அவர்களை காதலர் சில அவர் கிடைக்க பார்வை பிரதி உபகாரமாக இருக்கட்டு. அது இதை குற்றவாளி கூட்டிலே உங்கள் முன் இருக்கிறானே இந்த கொடியும் வேணும். என் தங்கையை பார்த்தால் மயக்கம் என்றான். நான் தடுத்தாள். என் தங்கை அன்றே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் ஒருத்தர்களுமே தங்கையை காப்பாற்ற முன்னும் என்றார்கள். அவர்களை தலைவன் இந்த பூசாரி. கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கட்டினார். கல்யாணி உயிரோடு புழுவாக துடித்தபடியாக உயிரோடு இருந்திருப்பார். அவளை தற்கொலை செய்ய தூண்டியதே இந்த பூசாரி தான். பணம் என் தங்கையை பயமுறுத்தியது, பகட்டு என் தங்கையை விரட்டியது. பயந்து ஓடினால் பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது. ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், ஓட்டத்தை போய்க்கிருக்க வேண்டும். சட்டத்தை நீட்டு செய்தார்களா, வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி வேறு யாரோ அவருடைய வழக்குக்கு வழக்கறிஞராக மாறுகிறார். வேறு யாரும் வழக்கமில்லை, என் வழக்கு தான், சொந்த தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க ஓடிய மாபாரிக்கு பாடம் புகட்டும் அண்ணன் ஓடிய தவறு என்ன இருக்கிறது? கல்யாணி கஞ்சிக்கு இல்லாமல் அழைகிறது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா? மஞ்சத்திற்கு வளர்த்த வஞ்சிகள் குற்றமா? நாட்டிலே பணம் வரைக்கும் கொள்ளக்கூட்டுகளை வளர விட்டது யார் குற்றம்? பதிவு குற்றமா? விதியின் பெயர் சொல்லி வளர்க்க வீரர்களின் குற்றமா? போலி பூசாரியை பார்த்தால் கடவுளின் பெயரை சொல்லி கதாகாலட்சியை பக்தர்கள் குற்றமா? அல்லது யார் குற்றம்? இந்த குற்றங்கள் அனைவரும் களையப்படும் வரை கல்யாணிகளும் குணசீர்களும் குறையப் போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையை பற்றி எந்த பக்கம் புரட்டினால் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பண்புள்ள அரசியல் தத்துவம். அற்புதம். அதில் கொஞ்சம் நடுவில் இடம் அற்புதம் உண்மையிலேயே. அதாவது ஓடினால் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினால் நான் சொல்லக்கூடிய சிவாஜி கணேசன் அந்த இடத்துல பரட்ட தலையோட பேசுகிற சீனும் அந்த இடத்துல இப்போ சிவாஜி கணேசன் வந்து அந்த வசனத்துக்கு உயிர் கொடுத்து பேசக்கூடிய அளவில் நம்ம பார்த்துக்கலாம் திரைப்படத்தில். அந்த அதே உணர்வுகள் அந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிறதுனால நீங்களும் அதை அற்புதமாக மனசில் வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய பாங்குக்கு முதல்ல நன்றி. இந்த ஜேசி சார்பில், டிவி சார்பில் உங்களுக்கு மீண்டும் நன்றி நான் தெரிவிச்சேன். ஐயா வந்து ஒரு தலை சிறந்த மருத்துவர். நீங்கள் எல்லா வகையிலையும் உங்களை கடவுள் தலையை உயர்த்தி வச்சுருக்காரு. இதில் இன்னைக்கு மருந்தில்லாத ஒரு உலகம், நான் அப்படி தான் பார்க்குறேன். என்ன ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர்ஸ் வந்து ரொம்ப மிக முக்கிய நோபல் ப்ரொஃபஷன்.
வழக்கறிஞர் தொழிலும் டாக்டரும் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு இது. அதில் மாத்திரைகளை பற்றி மருந்தே இல்லாமல் ஒருவன் அந்த வாழ்க்கையில் ஒரு சிறப்பாய் வாழ்வதற்கு முடியுமா என்பது ஒரு ஆதங்கமாக ஒரு சராசரி மனிதனாக நான் ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த மருத்துவராக, சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு மருத்துவராக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது ஒரு சிறந்த கேள்விங்கய்யா. மருந்தே இல்லாமல் வாழ்க்கையை நடத்துறது என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். இருந்தாலும் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னால் தமிழ் அறிஞர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, மருந்தே இல்லாமல் ஒருத்தர் இருக்கக்கூடிய வசதி இருக்குது. அது எப்படின்னா, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது அறிந்து போற்றி உணேன். இதுக்கு என்ன விளக்கம் பண்ணாயா, நீ சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகி போச்சான்னு பார்த்து அதுக்கு பின்னால் நீ சாப்பிட்டேன்னா உனக்கு மருந்து அவசியம் இருக்காது, தேவைப்படாது. ஓ, வெரி குட். அதுங்க மிகினும் குறையினும் நோ செய்யும் நூலர் வழிமுறையாக எண்ணிய 3. இந்த மருத்துவ நூல்களுக்கு கொடுத்த பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க, வாதம், பித்தம், சிலைத்துவம், இந்த 3ல் எது குறைஞ்சாலும் நிறைஞ்சாலும் வியாதி வருவான். ஓ, இந்த இன்னொன்று ஒரு முக்கியமான என்னென்னா, சாப்பிடுறதில்ல, நீ சாப்பிடு, அளவோடு சாப்பிடு. ஆஹா. இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேறு உரையான்கண் நோய். இழிவறிந்து உண்பான்கண், இன்னும் சாப்பிட்டா இந்த மாதிரி தொந்தரவு வரும்னு நினச்சி இழிவறிந்து உண்பான் அந்த மாதிரி ஆளுகிட்ட நிற்கும் இன்பம். இழிவறிந்து உண்பான்கண் நிற்கும் இன்பம் கழிவேறு உரையான்கண். கழிப்புக்காக, சந்தோஷத்துக்காக அளவு கடந்து உண்மைன்னு கேட்டால் அந்த அளவுக்கு நோய் வந்துருக்கணும். ரொம்ப 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 அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இது வந்து எல்லா வியூவர்ஸுக்கும் சரி மிக சிறந்த முறையில் இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அஸ் எ டாக்டர், இப்போ நீங்கள் 56 வருடங்கள் இப்பொழுதும் அமெரிக்காவில் உங்கள் பயணங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்திய தேசத்தில் நீங்கள் வந்து ஒரு பெரிய சாதனை படைத்து இந்தியாவிலையும் 3 வருடங்கள் இஎஸ்ஐ மருத்துவமனை பொன்னகரத்தில் வேலை பார்த்துருக்கீங்க. எங்கேயுமே ஒரு நீங்கள் வேலை பார்த்த இடங்கள்ல எல்லாம் ஒரு சாதனை படைத்திருக்கிறீர்கள், புதுமை படைத்திருக்கிறீர்கள். ஒன்று, உங்கள் கிராமம் கெங்குவார்பட்டியில் நீங்கள் அந்த மக்கள், அதாவது குறிப்பாக அந்த கிராமத்துக்கு நான் கேள்விப்பட்ட வரையில் ஒரு நூலகம் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்து ஒன்று உருவாக்குறதுக்கு அங்கே அதுக்காகவே ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆக அதுவும் ஒரு பெரிய சமுதாய பணி என்று நான் பார்க்கிறேன். என்னதான் இருந்தாலும் நாம் பிறந்த மண்ணிற்கு நாம் செய்யக்கூடிய பணி, நீங்கள் பலருக்கும் அங்கே ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறீர்கள். நல்ல ஒரு யாருக்கு உண்மையிலே தேவைப்படுகிறதோ அவர்களுக்கான உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் ஒரு சமுதாய பணி என்று நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இளைஞர்களுக்கு, ஏன்னா இப்போ நீங்கள் 86 வயது இளைஞன், நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஓடி ஆடி கடலை போல உங்களுடைய பயணம், சூரியனும் சந்திரனும் எப்படி மாறி மாறி வருகிறதோ அதை போல நீங்கள் உங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒரு விதமாக பின்தளர்ச்சியை அடையாமல் நீங்கள் ஒரு முன்னோக்கி பாதையில் போகக்கூடியது. இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள், அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு பணம் ஒரு கேள்வியா, அல்லது பொசிஷன் பதவி ஒரு முக்கியமா, அல்லது குடும்ப பின்னணி ஒரு முக்கியமா என்பது இன்றைக்கி பலருடைய சந்தேகங்கள். எதிர்காலத்தை குறித்து இளைஞர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை, எங்கு பார்த்தாலும் தற்கொலை. அவர்கள் நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு பயத்தில் வரக்கூடிய ஒரு இருக்குது. இந்த ஃபியருங்கிறது ஒரு போபியாவாக நாம் பார்க்கிறோம். இதற்கு நீங்கள் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதை நான் கேட்கிறேன். அது மிக முக்கியமான கேள்விங்கய்யா. இப்போ நான் என்னுடைய மருத்துவ பணிக்கு பிறகு கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் நான் ஓய்வு பெற்ற பிறகு நான் அப்பப்போ வந்து போகிற நான் கவனித்த விஷயங்கள், இங்கு மாணவர்கள் தங்களுடைய நேரத்தை எப்படி செலவழிக்கிறாங்கன்றதை கவனிக்கிற போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நிச்சயமாக அவர்களுடைய போக்கு, அவருடைய நடத்தை எல்லாமே மாறுபட்டிருக்கிறது. நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது இருந்த ஒழுங்கு, கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. அதனால் நான் கூட நினச்சி இப்போ உண்மையாகவே சில விளையாட்டு பொருள்கள் வாங்கி வைத்திருக்கேன் வீட்டில். ஒரு விளையாட்டு மைதானம் ஏற்படுத்தி கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தை எப்படி நல்ல வழியை செலவழிக்கிறது அப்படின்னு நேரத்தை வீணடித்து
அதில் இந்த செல்ஃபோனுன்னு ஒன்று கையில் வச்சு எப்போவும் அதவே பார்த்துக்கிட்டுருங்க. அதிலிருந்து அவர்கள் மீட்டு சில இந்த புத்தகங்கள், சரியான அறிவு வளரக்கூடிய புத்தகங்கள் வாங்கி கொடுத்து அவருடைய வாழ்க்கை முறையை சரி பண்ணணும். அதுக்கு எஜுகேஷன் பாடம், அதுக்கு ஒரு நூலகம் வேணும், நூலகம் வேணும் கண்டிப்பாக. அதுக்காக நான் இன்னும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கேன். ஐயா போல் உங்களுடைய உதவியினால் அது கண்டிப்பாக நிறைவேறும்னு நினைக்கிறேன். அதில் இந்த பிள்ளைகளுக்கு ஓய்வு நேரங்களில் விளையாடுவதற்கு ஒரு இடம் வேணும். அந்த நேரத்தை செலவிடுது. ரெண்டாவது, இந்த மாதிரி புத்தகங்கள், சரியான புத்தகங்கள் வாங்கி கொடுத்து அதில் படிக்கும்படியாக உற்சாகப்படுத்த வேணும். நம்ம நாட்டில் இப்போ நிறைய தவறுகள் நடக்குது. சிறு வயசுலேயே போதைப் பொருள் உண்பது, சரக்கு சாராயம் குடிக்கிறது சர்வசாதாரணமாகிவிட்டது. அதனால் அதை மாற்றுவதற்கு இது இந்த மாதிரி முயற்சி, சமுதாயத்தில் பங்கு, ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு பங்கு இல்லைன்னா சமுதாயமே இல்லை. நிச்சயமாக நான் இருக்கிறேன், என் வீட்டில் நல்ல வீடு இருக்குது, ஃபேன் இருக்குது, காற்று இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் வெளியில் போனாக்க வெளியில் நல்ல இடமா இருந்தால் தான் திரும்பி நான் நல்லபடியாக வர முடியும். நிச்சயம். வெளியில் இருந்து அசிங்கத்தை நான் மிதிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தால் என் வீட்டுக்குள்ள அசிங்கம் வரும். அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமுதாயத்தில் ஒரு கடமை இருக்குது. அதை செஞ்சால் ஓரளவு நம்ம அதை சீர்திருத்த முடியும். அதுக்கு எஜுகேஷன், இந்த மாதிரி பிள்ளைங்களுடைய கவனத்தை திருப்பக்கூடிய, ஒழுங்குபடுத்தக்கூடியதை நம்ம இதில் முக்கியமாக பங்களிக்கக்கூடியது கிராமத்தில் இருக்க பெற்றோர்கள். அவர்களுக்கு நம்ம கற்பிக்கணும். இந்த மாதிரி நூலகம் மூலியமாகவோ அல்லது நம்ம பண்ணக்கூடிய பணிவிடை மூலியமாக அவங்களுக்கு முதல்ல பிள்ளைகளுக்கு முதல் வாத்தியார், அவங்க வாத்தியார் தானே, பெற்றோர்கள் தானே. பெற்றோர்கள் என்ன பேசுகிறார்களோ அடுத்தபடியாக அவர்கள் செய்கிற நட்புகள், அந்த கெட்ட வார்த்தை வீட்டுக்குள்ள வருது அங்கே தான் வரும். அதனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனித்து ஒழுங்குபடியாக சொல்லிக் கொடுத்தா அதுவே பெரிய முன்னேற்றமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னால் முடிஞ்ச அளவு கிராமத்தில் செய்கிறது நான் முற்பட்டுருக்கேன். அது உங்களுடைய உதவிகள் வேணும். நிச்சயமாக ஐயா, நாங்கள் எப்பொழுதுமே உங்களை நேசிக்கின்றோம். ஏன்னா இந்த சமுதாயத்திற்காக, நாட்டுக்காக, இந்த சர்வதேசத்திற்காக உங்களுடைய பங்களிப்பு மிக அற்புதமாக இருக்கிறது. உங்களை கவர்ந்த நூல்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்ல முடியும்? இன்னைக்கு கவர்ந்த நூல்கள் என்ன நான் சொன்னேன்னா, நான் என்னுடைய மருத்துவ பணியை விட தவிர்த்த சமுதாயத்தில் நான் படிக்கிறது திருக்குறள் அதிகமாக படிப்பேன். ரொம்ப அற்புதம். திருக்குறள் தினமும் படிப்பேன். அதில் பல குறள்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இப்போ வயசு அதிகமான காலத்தில் சில குறள்கள்லாம் வரும். இன்னமும் எனக்கு படித்து தினமும் ஒரு 2 குறள் 3 குறள் படிக்காமல் தூங்க மாட்டேன். இன்னமும் படிக்கிறேன். அந்த திருக்குறளை வாங்கி எங்கள் கிராமங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். சின்ன பிள்ளைகளுக்கு மிக ஸ்கூலில் கொடுத்துருக்கேன். இன்னமும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறணும் சொல்லி உங்களுடைய எண்ணம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, பொதுப்பணியில் செலவழிக்க நினைக்கும் போது பொருள் இல்லை, பொருளும் புகழும் சேர்ந்த பின்னே பொதுப்பணியில் நினைவில்லை. போதுமான பொருள் பொதுப்பணியின் நினைவு வந்தால் போட்ட திட்டம் நிறைவேற கூட்டாளிகள் சரியில்லை. இந்த நிலையெல்லாம் மாறணும்னா உங்களை போன்ற வேல்யூஸ் இருக்கக்கூடியவர்கள் அதாவது கிராமத்தையும் நேசித்து, பெற்றோர்களை நேசித்து, குடும்பத்தை நேசித்து, சமுதாயத்தை நேசித்து, இந்திய தேசத்தை நேசித்து, தமிழகத்தை நேசித்து, கெங்குவார்பட்டியை நேசித்து, அமெரிக்க தேசத்திலே உங்களுடைய உண்மை பங்களிப்பை கொடுத்து, இந்த 86 வயதிலே சாதனை நாயகனாக இந்த அரங்கத்திற்கு வந்திருப்பதுக்காகவும் சரி, எங்களுடைய ஜேசி டிவியின் சார்பில் சொல்கிறேன், உங்களுடைய ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருமையும் உங்களை தொடர நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் ஐயா. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து ஆதரித்ததற்கு என்னுடைய வணக்கத்தை ஜேசி டிவிக்கும் உங்களுக்கும் ஐயா ஃபோட்டோகிராஃபருக்கும் தெரிவித்துக் கொடுக்கேன். மிகவும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.